Hello friends, welcome to Kitchen Star. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்பெஷல் ஷமி கபாப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 kg மட்டன் எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் சனா தால், 1 kg மட்டனுக்கு 1 கப் சனா தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை வீட்டிலே செஞ்சுக்கோங்க, கடையில் வாங்கி செய்யாதீங்க, அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அப்புறம் இந்த மசாலா வந்து ஷான் கம்பெனியோட ஷமி கபாப் மசாலா, இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அதை நல்லா கிளறிக்கலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கிளறிக்கணும். ஒன் கப் ஆனியன் இப்போ நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கிளறிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் விசில் போட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, நல்லா ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா வெந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரையாக, நல்லா வெந்து நல்லா ட்ரையாக இருக்கும். அதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பால் போட்டுட்டு வடை மாதிரி அதை தட்டிக்கலாம். லைக் கட்லெட் மாதிரி அதை ஷேப் பண்ணிக்கலாம். நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ 5 minutes ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தோசை தவாவில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லையா 5 minutes கட்லெட், அதை எடுத்துட்டு எக்கில் டிப் பண்ணி அந்த ஆயிலில் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். 1 சைடு ப்ரௌனிஷ் ஆனோன்னா அதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் 2 minutes அதை வேக வச்சா போதும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.